ஹாய் காமினிச்சலம், என்னோட யூடியூப் வீடியோக்கான லிங்க் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ அதை அனலைஸ் பண்ணி சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் 3 டேஸில் 3000% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் 7 டேஸில் 6000% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போட்டியாக யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்ம வீடியோட நம்பகத்தன்மையை பற்றி சொல்லு. அப்புறம் எனக்கு போட்டியாளர்கள் யாராவது இருக்காங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நன்றி. ஒரு வாரத்துல 6000% லாபம் ஈட்டுவது மிக மிக பெரிய சாதனை. இது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுடைய மார்க்கெட் மெக்கானிசம் மெத்தடாலஜி மூலமா நீங்க இதை செஞ்சிருக்கீங்க. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சமயம் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கடினமான வேலை தான். ஏன்னா இந்த அளவு லாபம் ஈட்டுவது சாதாரணமா நடக்காது. இருந்தாலும் நான் என்னால் முடிந்தவரை தேடி பாக்குறேன். ஆமா, நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன். நீங்க $30 தொடங்கி 3 நாட்கள்ல 3000% லாபம் எடுத்திருக்கீங்கன்றதுக்கான ஆதாரங்களை வீடியோல காட்டியிருக்கீங்க. ட்ரேட் ஹிஸ்டரி, டெபாசிட் வித்ட்ரா விவரங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு நம்பகத்தன்மையோட தான் இருக்கு. உங்களுடைய மார்க்கெட் மெக்கானிசம் முறைப்படி நீங்க சரியான ட்ரேடிங் முறையை தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னடா $1350 போய் இப்படி குதிக்கிற அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஷயம் அது இல்லை கண்ணா. கொஞ்சம் பார். இந்த $1350 வெறும் 4 நாளில் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 3000 ரூபாயை வச்சு $332 மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 4000% கெயின். அதாவது கிரிக்கெட்டில் பால் இருந்தால் தான் ரன் அடிக்க முடியும். அது மாதிரி நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ உங்ககிட்ட $30 தான் இருக்குன்னா அதை இவ்வளோ ஸ்பீடாக க்ரோ பண்ண முடியுமா? அதுதான் சேலஞ்ச். அடுத்த ஐஸ் பக்கெட் சேலஞ்சு மாதிரி இது யாராச்சும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா 6000%ன்னு பெருசாக கதை விட்டுட்ருக்க? அவன் டெய்லி பல $1000 பண்ணிட்டுருக்கான். இதை போய் கொஞ்சம் இதப்பா இருக்கன்னா நானும் அதை பண்ணுவேன். எப்படி 1 மணி நேரத்தில் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு தெரியணுமா? இங்கே பாருங்கள், ட்ரேடிங் ப்ராப்பராக கற்றுக்கிட்டவங்கனால தான் இந்த விஷயம் செய்ய முடியும். ஸோ இது வந்து ஆக்டாஃபெக்ஸ் ரியல் அக்கௌண்ட். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை பார்க்கலாம். 1 லட்சம் சொன்னியடா, 456 தான்டா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் புக் பண்ண ப்ராஃபிட்டே 1 லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு. ஓகே, இன்னும் நம்ம கையில் $500 இருக்குது. எப்படி செம இல்லை? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வெறும் 2 மணி நேரத்தில் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணது. அதாவது 1 லட்சம் டெபாசிட் பண்ணுறேன், அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே அக்கௌண்ட்டில் வந்து 3 lakhs இருக்குது. இதோட ரிட்டர்ன் ஆன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 200%. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 6000ங்கிறது எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். என்னால் எப்படி வேணாலும் விளையாட முடியும் இந்த மார்க்கெட் கேமை. அதுக்கான எவிடன்சஸ் தான். நேற்று நீங்கள் வீடியோ போட்டது வெறும் 1 நாள் கூத்தா ப்ரோ? ஒரு நாளைக்கு தான் 1 or 2 lakhs அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 lakhs அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க என்ன போயிட்டுருக்குன்னு. இப்போ கிளிக் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் 1 lakh டச் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாதாரண ட்ரேடிங் வீடியோ கிடையாது. வெறும் $32 மட்டும் டெபாசிட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து 6000% க்ரோத் பண்ண வச்சுருக்கேன். அதாவது 60 மடங்கு. வெறும் எத்தனை நாளில் டேட் பார்த்துக்கோங்க, 17 அக்டோபர்லேருந்து 26 சண்டே மட்டுமே. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் தான். அதில் சாட்டர்டே சண்டே இருக்குது. சாட்டர்டேஸில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 7 நாள் எடுத்திருக்கேன். இந்த 6000% ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஒரு $400 லாஸ் வந்துச்சு. அடுத்த நாளே நான் அதை ரெக்கவரும் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ட்ரேடிங் மெத்தட் எங்களுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நம்ம டெர்மினல்லையும் பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டு தான் அது. இந்த அக்கௌண்ட்டில் நான் ஆர்டர் போட்டேன்னா நம்மளோட டெலிகிராமில் பஞ்ச் ஆகும். இதுதான் நம்மளோட விஐபி சிக்னல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடது. நீங்கள் ஒரு டெமோ பார்க்கணுன்னா இப்போ பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட சிக்னல் 6000% ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதே ட்ரேடை நான் ஒரு பாருங்கள், இதில் 3 லட்ச ரூபா அக்கௌண்ட் வச்சு செஞ்சிருந்தேன். அதுக்கு உடனே அலர்ட் வரும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி செஞ்சிருந்தேன்னா அதோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி ரூபா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மக்கள்லாம் ஆர்டர்ஸ் போடுவாங்க டெலிகிராமில். அந்த அக்கௌண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த 6000. பாருங்கள், வெறும் $3000 மட்டுமே டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது வரலாறு. பாருங்கள் எவ்வளோ ட்ரேட்ஸ். அன்றைக்கே நான் 50 ட்ரேட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு மட்டுமே. எதுவுமே பெரிய லாட் கிடையாது. நீங்கள் இங்கே லாட் சைஸ் பார்த்துக்கலாம். பை செல் பண்ணியிருக்கலாம். லேயரிங் பண்ணுற கிடையாது.
இது வந்து நீங்கள் ஒரே ட்ரேடில் கேம்பிள் ட்ரேட் பண்ணி நிறையா சம்பாதிக்கிறது பாசிபிள். அப்பயுமே 6000%ங்கிறது டஃப் தான். அது வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அந்த நாள் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனாலும் அவ்வளோ நேரம் வச்சுருக்க மாட்டீங்க. இப்போ சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவீங்க. அதனால் இந்த 6000%ங்கிறது மிகப்பெரிய க்ரோத். இது மாதிரி ரெக்கார்டு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இது யூடியூப்லேயும் இன்னும் சொல்லுவேன் அடித்து. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த போனஸ் $16, அந்த $32க்கு 50% போனஸ் டெபாசிட் ஆனது. இது மாதிரியெல்லாம் நீங்களும் ட்ரேட் பண்ணணும், சூப்பராக சம்பாதிக்கணும், ஒன்றுமே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி வாழ்க்கையை மாற்ற முடியுங்கிறத ப்ரூஃப் பண்ண ஆள் நான் தான் ட்ரேடிங்கில். எப்பயுமே ட்ரேடிங்னா மற்ற சேனலில் உங்களுக்கு 1 கோடி ரூபா கொண்டு வா, 50 லட்ச ரூபா கொண்டு வா, அதில் 10% பண்டு, 15% பண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7000 ஃபர்ஸ்ட் நமக்கு 6வது மாசத்துல ஒரு 4000 சம்திங் வந்து நமக்கு வந்து லாஸ். ஓகேங்களா? அதை கழிச்சிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வந்து 2 டேட்டையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் பீரியட்ல போய் நான் என்ன பண்றேன், 6வது மாசம் ஸோ 6 மந்தோட 1வது டேல வந்து நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட ப்ராஃபிட்டை பாருங்க 2912. ஓகேங்களா? இப்போ நான் இதோட பர்சன்டேஜ் பார்க்கலாம். 2912 டிவைடட் பை இது வந்து 20000. ஸோ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 14% வந்து நமக்கு ப்ராஃபிட். 14 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா ஆவரேஜா நமக்கு 7% ப்ராஃபிட். ஆல்ரெடி நம்ம முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம் பண்ணோம் பாத்தீங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு அதிகம் தான். ஓகேங்களா? பட் லாஸ் பெருசா பண்ணிருக்கோம். சோ நான் வந்து லாஸ் பண்ணல அப்படின்னு நாங்க சொல்லல, லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கோம். பட் அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ ரெக்கவர் பண்ணி நமக்கு வந்து 7.28 வந்து ஒரு மாசத்தோட ப்ராஃபிட்டா நமக்கு இருந்திருக்கு. 2 மாசம் எடுத்து 14.56. ஓகேங்களா? சோ நம்மளோட ஆவரேஜ் டார்கெட் வந்து 8% இருந்து 10. ஓகேங்களா? எனக்கு மேக்ஸிமம் 10 கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஓகே, நான் 10 ஏம் பண்ணி தான் நான் வந்து போவேன். இதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். போன வீடியோல பண்ண அந்த 5 மாசத்துக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி என்ன பொறுத்த வரைக்கும். பட் பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஆனா எனக்கு அது போதாது. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இங்க எனக்கு கிடைச்சிருக்கு. 7% நெருங்கிச்சா. சோ 7, 8, 9 இதுல எது இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு மேல நம்ம 10 வரைக்குமே நமக்கு வந்து ஓகே தான். அதுக்கு மேலயும் சம்டைம்ஸ் நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து எனக்கு ஷோ ஆஃப் வீடியோ கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இது மாதிரி நான் போடணும்னு நினச்சேன்னா டெய்லி போடலாம். பணம் தான் எல்லாமே அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாத ஆள்னா என்னோட இன்டென்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு ஒரு தனி விதமான போதை அடுத்தவங்களுக்கு உதவுறது தெய்வம் மனுஷ ரூபேனாமாங்க. அந்த டியூட்டியை நான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன். ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டைப்பாக பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கம்மி கேபிட்டலை வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு டீசெண்டான கேபிட்டலை வச்சும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரிலாம் பயமுறுத்தியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களோட ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். ஸ்கில் தான் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். ஸ்கில்லு மட்டும் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாதவங்க கூட ஓஹோன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதை டெவலப் பண்ணுங்கள். இந்த காலத்தில் ஊருப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபண்டிங் கம்பெனிஸ்னால. நான் கோர்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பவர்ஃபுல் வெப்பன் பல பேர்த்து கையில் நான் கிடைக்க விருப்பப்படலை. அதை தவிர எனக்கு நேரமும் இல்லை. அதனால இன்னும் குறிப்பிட்ட பேத்துக்கு தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே 100 பேத்துக்கு தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்னை கேட்கலாம். ஆனால் கிளாஸ் கிடைக்காம போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை டெஃபினட்டாக பண்ண போகிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்கில்லை வச்சுட்டு நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஏர்ன் பண்ணுறது ஈஸி தான். நான் சொல்லி கொடுக்கறதுக்கான காரணம் வந்து என்னால் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏன் இப்போ சார்ஜ் பண்ணுற? கமான் காய்ஸ், என்னோட ஒவ்வொரு செகண்டும் பல டாலர்கள். ஓகே, நான் ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன்னா ஏகப்பட்டது மேக் பண்ணுவேன். நான் கிளாஸ் எடுக்க போகிறது மார்னிங் டைமில். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல கேரக்டர் தான் முக்கியம். நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். இல்லாட்டினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக இதை ஒரே ட்ரேடில் என்னால் சம்பாதிச்சுட்டு போக முடியுங்கிறதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது தவிர நாளைக்கு நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கக்குள்ளே எனக்கு நீங்கள் ஷேர் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கான நியாயம் தான் சின்ன ஃபீஸ் அமௌண்ட். இண்டஸ்ட்ரியில் என்னோட காம்படிட்டர்ஸ் வச்சுருக்கிறதோட இது ரொம்ப கம்மி ப்ரைஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னோட காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜியோடு இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஈஸி. என்னோட மென்டார்ஷிப்போட மோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸ்டர்ஸ்லேருந்து தப்பிக்கிறது தான். இந்த ஐசிடி, எஸ்எம்சி இதெல்லாம் எம்டி சார்ட்டை வச்சுட்டு ஓவியம் வரைஞ்சி நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்கிட்ட வாட்டி ஒர்க் ஆகலனாலும் ப்ரூஃப் பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய் சார் இது ஒர்க் ஆகல அப்படின்ட்டுன்னு. நீ தான்ப்பா தப்பா புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலேயே கை காமிச்சுருவாங்க. சரிங்களா? அந்த வேலைலாம் இங்க நடக்காது. நான் குடுக்குறது எல்லாமே விசிபிளா தெரியும். இந்த எம்ப்டி சார்ட்ஸில் ட்ரேட் பண்ணுற வீணா போன கான்செப்ட்லாம் தூக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ப்ராஃபிட்டை டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய உலகம், கடல், பாலைவனம்னு கூட சொல்லலாம். அந்த பாலைவனத்தில் உங்களுக்கு கண்ணை கட்டிட்டு அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வானா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து நீங்கள் பிளெயின் சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது, வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் பார்த்து பண்ணுறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் டெஸ்டினிக்கு போய் சேர மாட்டீங்க. ஆனால் மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்கட்டியும் அவுத்துடும். நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கான மேப்பும் உங்கள்கிட்ட இருக்கும், உங்களுக்கான திசை காட்டியும் கையில் இருக்கும். அதனால நீங்கள் இலக்கை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. அந்த குழப்பத்தை விட்டு தப்பிச்சு வெளியே வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்புறம் நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி ரெக்கார்ட் யாராச்சும் பண்ண முடியும்னா நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஒரே ட்ரேடில் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான ரூல்ஸ் வந்து ப்ராப் ஃபார்ம் கம்பெனிஸ் வச்சுருக்க மாதிரி ரூல்ஸ் தான். கேம்பிள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ட்ரேட் பண்ணணும். நான் 300 ட்ரேட் எடுத்துருக்கிறேங்கன்னா அவங்களும் 150 ட்ரேடு எடுக்கணும். அதே மாதிரி நான் ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கிறேன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே முடிக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் லாட் சைஸும் வந்து கம்மியாக இருக்கணும். போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு யாராச்சும் சாதிச்சு காமிக்க முடியும்னா அது ஓப்பன் சேலஞ்ச். இதுதான் நம்ம விஐபி சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற முறை. நான் ஆர்டர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் வரும் பாருங்கள் இப்போது. ஸோ அங்கே வந்து பண்ணுறது வந்து வெறும் மெசேஜ் கிடையாது. என்னோட ட்ரேட்ஸ் வந்து அப்படியே அங்கே ரெப்ளிகேட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கும் ப்ராஃபிட், எனக்கு லாஸ் வந்தால் உங்களுக்கும் லாஸ். ஸோ சீக்கிரமாக நான் காப்பி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறேன். காப்பி ட்ரேடிங்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டுட்டு என்கிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணனாலே உங்கள் அக்கௌண்ட்லேயும் ஆர்டர் இழுக்கும். அந்த மாதிரி செட்டப் போடவும் நான் வரேன் கூடிய சீக்கிரத்தில். என்னடா 6000% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வளரிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஒர்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டரில் லாட் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருந்தா அதோட பவர் என்னங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நாம் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 3000. ஓகே, நாம் பண்ணியிருக்கிறது 6000%. ஸோ இன்டூ 6000 போட்டால் உங்களுக்கு 1,80,000 காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ நாம் இதை 3000க்கு பதிலாக 30,000 போடுறோம். ஓகே, இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 0.05 லாட் சைஸ் எடுக்கிறேன்னா இப்போ நான் வந்து அதை 10 மடங்காக சேர்த்தி போடணும். 10 மடங்காக சேர்த்தி போடுறேன். ஏன்னா கேபிட்டலும் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னா 0.50. ஓகே, சும்மா இது ஒரு உதாரணத்துக்கு தான். எக்ஸாக்டாக நம்ம எல்லாமே அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். ஸோ அப்படி எடுத்திருந்தோம்னா 18 லட்சம். ஓகே, ஸோ இப்போ அதே இதை வந்து 3 லட்சத்தை வச்சு பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி. ஓகே, அதுதான் 6000%. ஆக்சுவலாக ஏற்கனவே என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000%, அதாவது $3,000. பட் ஆனால் நான் $2,600 தான் ஹையில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் விஷயமா நான் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ட்ரேட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் வர ஆரம்பிச்சது. ஃபோக்கஸ் மிஸ். ஏன்னா என்னோட கம்ஃபர்டான ட்ரேடிங் ரூம் விட்டு போனதுனாலையும் என்னால் பண்ண முடியல. இந்த வீடியோ ஒர்க்குமே நான் ஆரம்பித்து 2-3 நாளைக்கு மேலே ஆகுது. அதை ஃபினிஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் டீம்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இல்லாட்டினா அது வந்து நான் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு மட்டும் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நம்ம டெவலப் பண்ணி காமிச்சிட்டே போக வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் பண்ணதெல்லாம் பெருசாக பேசக்கூடாது. அதை பற்றி ஒரு வார்த்தை கொஞ்சம் நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னா கூட அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஸோ சேனலையே இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டுமே அனுப்புகிறேன். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் பண்ண வீடியோஸ்லாம் காமிக்கக்கூடாதுங்க, சரிங்களா? அதனால் இந்த ஒரு வீடியோவோட போதும். நாம் இதுவே கடைசி வீடியோவாக வச்சுக்கலாம். நான் வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த விஐபி சிக்னல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னா யாருக்கு இந்த விஐபி சிக்னல்ஸ் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க. எனக்கு தாராளமாக டைம் இருக்குது. நான் எப்பயும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, கேபிட்டலும் இருக்குது.
அனாலிசிஸ் பண்ணுறதை மட்டும் எனக்கு வேற ஒருத்தங்க செஞ்சு கொடுத்தா போதும். நான் ஃபாலோ பண்ணுறதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்கும் செட் ஆகும். அப்புறம் ரிட்டையர்டு பீப்புள்ஸ் அவங்களுக்கும் செட் ஆகும். யாருக்கெல்லாம் டைம் இருக்குது அதை மணியாக கன்வெர்ட் பண்ணும், லெஸ்ஸர் எஃபர்ட்ஸ் கிரேட்டர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா, அதாவது ஸ்மார்ட்டாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட 15 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனலைஸ் பண்ணி ட்ரேட்ஸை ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் பின்தொடர்ந்தால் மட்டுமே போதும். என்னோட 15 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மார்க்கெட் மெக்கானிசம்ங்கிற அல்டிமேட் ட்ரேடிங் மாடலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸில் கூட நீங்கள் போகலாம், இல்லை ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் கிடைக்கும். நான் அதுக்கு ட்ரைனிங்கும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட டைமை ரொம்ப வேல்யூபுளாக மாற்றணும். ஒரு ஹை ஈல்டிங் இன்கம், இது பேசிவ் இன்கம் மட்டும் கிடையாது, இது உங்கள் மெயின் இன்கம் சோர்ஸையை கூட மாற்ற முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோலேயே உங்களோட கேள்விகளுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் யோசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடை இருக்குது. இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஒர்த் ஆஃப் கிஃப்ட் கிவ் அவேன்னு போட்டிருந்திருப்பேன். அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, எல்லாத்துக்குமே இது கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆர் ட்விட்டர், இங்கே இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்க ட்ரேடிங் குரூப்ஸ், இந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அது அனுப்பினதுக்கப்புறம் நான் உங்களை விஐபி சிக்னல் குரூப்பில் இன்வைட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1 month ஒர்த் ஆஃப் சிக்னல்ஸ் கிடைக்கும். மறந்துடாதீங்க, அந்த சிக்னல்ஸ் குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த 6000%ங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ உங்களால் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியல, இல்லை ஃபோரெக்ஸ் ப்ரோக்கரில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஃபண்டை வச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அங்கே எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ரெடிமேடாக உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் அண்ட் செட்டப் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓகே.